Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு வந்து பாஸ்தா மக்ரோனி ரெசிபி தான் பார்க்க போறோம். நிறைய குழந்தைகளுக்கு வந்து இந்த ரெசிபி பிடிக்கும். அவங்களுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் மக்ரோனி வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் மக்ரோனி பாஸ்தாவை நான் அதோட சேர்த்துக்கிறேன். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு வெந்து வரட்டும். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா ஒட்ட தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இஞ்சி போட்டு பொடிசாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி மட்டும்தான் சேர்க்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பட்டாணி, கேரட், பீன்ஸ், குடைமிளகாய் இது மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறேன். சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்தேன். அடுத்தது சாட் மசாலா 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். உப்பு சிறிதளவு. ஏற்கனவே நான் வந்து பாஸ்தாவில் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நான் சேர்த்துக்கிறேன். மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 1 கப் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி செய்கிறதுனால மசாலாக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன். டொமேட்டோ கெச்சப் வந்து இதில் நான் சேர்க்க போகிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது அதிகமான டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால தான் தக்காளி நான் சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த டொமேட்டோ கெச்சப் வந்து நான் வீட்டில் செஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ வேணுனாலும் நான் நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் மக்ரோனியை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சிம்பிளாக நம்ம மக்ரோனி பாஸ்தா ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே குழந்தைங்களுக்கு இப்போ நான் பரிமாற போகிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் balakavi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க.